ரேடியோல ஆரம்பிச்சு பயங்கரமான பைக்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கம்பெனிக்கு ஏன் நீங்க கூட ஒரு ஃபேனா இருக்கு. ரேடியோங்கிற பைக்குங்கிற எனக்கு பிடிச்ச பிராண்டுங்கிற எதுவும் புரியலன்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. உலகத்துக்கு பிடிச்ச பைக் பிராண்டா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. பேரை கடைசியில சொல்றேன்னு தெரிஞ்சுக்கங்க. இது ஆல்பபெட் சீரிஸ் பைக்ல லெட்டர் டி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. என்ன பைக் நேம்னு தெரிஞ்சா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வேர்ல்டு வார் நடந்ததுனால அவங்க வச்சிருந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் சரியா போகல. அப்புறம் எஸ்டிஆர் மாதிரி கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லி 1950s ஒரு இன்ஜின் லான்ச் பண்றாங்க. அந்த இன்ஜின் பயங்கரமான ஹிட். அந்த இன்ஜினோட பேரு கூச்லோ. வெறும் இன்ஜின் செய்யறதோட மட்டும் இடத்துல இவங்க 1950sல ரேசிங்குள்ள என்டர் ஆகுறாங்க. அங்கதான் கதையே ஆரம்பிக்கும். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் மோட்டோ ஜிபியே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிராண்ட். இந்த வண்டியை பத்தி சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். 998 சிசில 16,500 RPM போகக்கூடிய இன்ஜின்ல ஒரு வண்டி இருக்கு இந்த பிராண்ட்ல. அதோட டாப் ஸ்பீட் 330 km/h போகக்கூடிய ஒரு வண்டின்னு சொல்றாங்க. அந்த பைக்கோட பேரு பனிகாலே V4R. டெஸ்மோட்ராமிக் வால்வ் இன்ஜின் சிஸ்டம் மாஸ்டர் பண்ணது மட்டும் இல்லாம அதை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக பேர் போன பிராண்ட் தான் இவங்க. அதுவும் ஃபெராரிக்கு எப்படி ரெட் கலர்ல ஃபேமஸோ அதே மாதிரி இவங்க பிராண்ட்லயும் பைக்ஸ் எல்லாம் ரெட் கலருக்கு ஃபேமஸ். இந்த கடைசி க்ளூல கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கலாம் நானே சொல்லிடுறேன். அந்த பைக்கோட பிராண்ட் பேரு டுகாட்டி. டுகாட்டி பத்தி நிறைய தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த லெட்டர் ஆல்பபெட் சீரிஸ்ல வெயிட் பண்ணி பாருங்க.